தமிழின் பெருமைகளையும் சிறப்பு தன்மைகளையும் உவமைகளாகவும் உருவகங்களாகவும் செழுமையாக படைத்திருக்கும் தண்டமிழருவி நூலின் படைப்பாளர் பாவலர் சின்னச்சாமி அவர்கள். நூலாசிரியர் நல்ல ஞான பண்டிதன் அவர்கள் சந்தித்தவர்களின் வாழ்க்கை நுணுக்கங்கள், துன்பங்கள், கடந்து சென்ற இயக்கங்களை சிறுகதைகளாக வடித்து இளம் தலைமுறையினருக்கு அனுபவமாக பகிரும் படைப்பே பிரியாத உறவுகள். தமிழை வளர்த்த தமிழறிஞர்கள் பலருள் 20 தமிழறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்றை சுவைப்படவும் தெளிவாகவும் எடுத்துரைக்கும் கட்டுரை தொகுப்பே தமிழ் வளர்த்த தமிழறிஞர்கள். ஆய்வு தெளிவும் மொழிப்பற்றும் ஒருங்கே வெளிப்படும் இந்நூலின் ஆசிரியர் முனைவர் கிருட்டிணதிலகா அவர்கள். சீமை கருவேல முட்களின் தன்மை, அவை பரவும் விதம் மற்றும் அதனால் இயற்கை சமூகத்திற்கு ஏற்படும் தீமைகளை மையமாக கொண்டு உருவான சமூக விழிப்புணர்வு புதினம் சீமை கருவேலா. எழுத்தாளர் தொழில் கிருஷ்ணமூர்த்தி சுற்றுச்சூழல் சிக்கலை மனித வாழ்வியல் கேள்வியாக மாற்றி முன்வைக்கிறார். பல்வேறு பாடப்பொருள்களில் அழகிய கவிதைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நூலே மௌனத்தின் மொழி. உள்ளுணர்வுகளையும் வாழ்வியல் நன்மைகளையும் கவிதை நயத்துடன் வெளிப்படுத்தும் இந்நூல் வாசகனை ஆழ்ந்த சிந்தனைக்குள் அழைத்துச் செல்கிறது. இந்நூலின் கவிஞர் கனக இராஜ்குமார். பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகளை கதைகளாக தாங்கி நிற்கும் உணர்ச்சி பூர்வமான படைப்பு தொகுப்பை அருவியாய் பொழிகின்றதே கவிஞர் வீரலட்சுமி மனித வாழ்வியல் நுண்ணிய தருணங்களை இயல்பான மொழியிலும் அழுத்தமான பார்வையிலும் பதிவு செய்துள்ளார். எளிய மனிதர்களின் வாழ்வதார்த்தங்களையும் நடைமேடை வாசிகளின் அன்றாட நடைமுறை வாழ்வையும் உறவுகளும் தோழமைகளும் கொண்ட உணர்ச்சி நிகழ்வையும் கவிதை மொழியில் அழகாக வடித்துள்ள நூல் கதை விதை கவிதை. இதன் ஆசிரியர் கவிஞர் அசோக் ஜெகதீசன் அவர்கள். பல்வேறு சுவைகளில் பல்வேறு பொருள்களில் பாடப்பட்டு வாசகனை ஈர்க்கும் கவிதைகளைக் கொண்ட நூல் நிலாக்கூடையில் நீலவானம் கவிதை மொழியின் இனிமையையும் வாழ்வியல் நுணுக்கங்களையும் அழகாக வெளிப்படுத்திய இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் கவிதா விலாசம் பாபு. மரபு கவிதையின் இனிமையும் தெளிவும் இத்தொகுப்பின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஓங்கி நிற்கின்றன. பரிமளமான சொல் அமைப்பு, எழுத்தாளரின் கட்டுக்கோப்பான பாவனை திறன், தமிழின் மரபு பண்பை காக்கும் பாணி ஆகியவைகளால் சிறப்பிக்கும் மனக்கேணி நூலின் ஆசிரியர் பைந்தமிழ் பாவலர் லில்லி ஏஞ்சல்ஸ் அவர்கள். பாசம், காதல், நீதி தேவதை, இறை சிந்தனை, அரசியல், சமூக அவலங்கள் என பல பாடுபொருள்களில் கவிதைகளும் துளிப்பாக்களும் இணைந்து ரசிக்க வைக்கும் நூலே கூடு என் அடையாளம். உணர்வும் சமூக பார்வையும் ஒன்றிணையும் கவிதைகள் வாசகரை சிந்திக்க தூண்டும். நூலாசிரியர் கவிஞர் ராணு ராஜதிலகம் அவர்கள். தாய்பாசம், அன்பு, இயற்கை, தன்னம்பிக்கை, காதல் என பல்வேறு உணர்வுகளில் நீளும் உயிரோட்டமான கவிதைகளைக் கொண்ட நூல் அவளுக்கு இவ்வுயிர் அழகு. இந்த நூலின் ஆசிரியர் கவிஞர் கவி பாரதி. நம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ முரண்கள் இருந்தாலும் பல நேரங்களில் அவற்றை தவிர்த்து நகர்வதே யதார்த்தமாகி விடுகிறது. அத்தகைய யதார்த்தங்களின் கேளிக்கைகளையும் கசப்பான உண்மைகளையும் கவிதையாக்கமாக பதிவு செய்த நூல் விலை போகா கவிதைகள். வாழ்க்கையின் நேர்மையான முகத்தை கவிதைகளில் வெளிப்படுத்திய இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் கவிதை தமிழன். மெய் எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்டு கவி படைத்து தமிழின் அழகை மேலும் அழகுபடுத்தியும் தனிச்சொல்லாய் பொருள் தரும் இன்பச் சுவையுள்ள சொல்வளத்தால் மொழியை வளம் பெருக்கியும் விளங்கும் நூல் உயிரும் மெய்யும் தமிழ் எழுத்துக்களின் உயிர்த்தன்மையையும் சொல் நயத்தையும் கவிதைகளாக மிளிரச் செய்து இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் முத்துவேழப்பன். இயற்கை அழகு, விவசாயம், மொழி, தன்னம்பிக்கை போன்ற பல்வேறு தலைப்புகளில் இயற்கை மற்றும் சமூக வாழ்வியல் காட்சிகளை கவிதைகளால் அழகாக வடிவமைத்த கவிதை தொகுப்பை காட்சிகள் காவியமாகுதோ. இந்நூல் மனிதன் இயற்கை உறவை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துகிறது. கவிஞர் கிரி இரவியின் சமூக பார்வையும் இயற்கை நேசமும் இந்நூலின் உயிராக அமைந்துள்ளது. மொழி, இயற்கை, சமூகம், தன்னம்பிக்கை என பல சுவைகளில் நற்கருத்துக்களை அழகாக கவிதையாக்கிய நூல் இது. வாசக மனதில் நம்பிக்கையும் மனிதநேயமும் விதைக்கும் வகையில் கவிதைகள் விரிகின்றன. கவிஞர் நர்கிஸ் பானு அவர்களின் உணர்வு நயமும் மொழி மென்மையும் மிளிரும் படைப்பு செடிக்கு மலரின் மடல்.
சிறுவயது முதலே பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பாலியல் சீண்டல்கள் எவ்வாறு அவர்களின் மனநிலையை ஆழமாக பாதிக்கின்றன என்பதையும், அந்த வலிகளிலிருந்து மீள்வதற்கான விழிப்புணர்வும் தீர்வுகளும் என்ன என்பதையும் உணர்ச்சிபூர்வமாக எடுத்துரைக்கும் சிறுகதை நூல். பரிந்தோம்பி காக்க சமூக பொறுப்புணர்வோடும் மனிதநேய கவனத்தோடும் எழுதப்பட்ட இந்த நூலின் நூலாசிரியர் ஹேமாவதி யமரோஸ். நூலாசிரியர் கவிஞர் நிலவே கி. தினகரன் அவர்கள். கவிதைகள், துடிப்பாக்கள், சிறுகதைகள் மற்றும் பாடல்கள் என பல்வேறு இலக்கிய வடிவங்களில் மனித மனத்தின் மென்மையான உணர்வுகளை ஈர நிலா நூலின் மூலமாக ஒளிரச் செய்திருக்கிறார். கவிதை வாசகர்களின் விருப்ப நிலா இந்த ஈர நிலா. இயற்கை கூறுகள், சமுதாய சிந்தனைகள், இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பொருண்மைகளை கவிஞர் ரா. ரவிச்சந்திரன் அவர்களால் தங்க கவிதைகளாக வடித்திருக்கும் நூலே தாரகைகள் இடையில் தங்க நிலாக்கள். உணர்வின் மென்மையும் கருத்தின் ஆழமும் இக்கவிதைகளில் ஒளிர்கின்றன. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று என பல்வேறு தலைப்பு தெருக்களில் உலாவரும் கவிதை தொகுப்பே தமிழ்த்தேர். தமிழ் உணர்வும் தேசப்பற்று சிந்தனையும் ஒருங்கே ஒலிக்கும் இந்நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்த்தேர் ஜியா அவர்கள். நம்பிக்கை, காதல், இயற்கை என பல்வேறு சுவைகளை கொண்ட கவிதைகளால் வாசகரின் மனதை ஏகாந்தமாக தொட்டு உயரம் நோக்கும் கனவுகளை வெளிப்படுத்தும் நூல். வானத்தை தொடும் கனவுகள் வாழ்வியல் ஆழமான உணர்வுகளையும் கனவுகளையும் கவிதைகளில் உரைத்து வெளிப்படுத்திய இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் வே. தயாளன். 63 நாயன்மார்களின் வரலாற்றை போதிக்கும் பெரிய புராணம் இறை சிந்தனையோடு தொண்டு புரிதலையும் பக்தியின் ஆற்றலையும் சைவத்தின் ஆக பெரும் அடியார்களின் வாழ்க்கையையும் விவரிக்கின்றது. நூலாசிரியர் எழுத்தாளர் மன்னை ப. மதியழகன் அவர்கள். இராமனது தம்பிமார்களின் தியாகம், கடமை, உறவுணர்வு ஆகியவற்றை வரலாற்று சுவையுடன் எடுத்துரைக்கும் நூலாக தம்பியர்க்கே தந்தான் விளங்குகிறது. எழுத்தாளர் ராஜகருப்பஞ்செட்டியின் ஆய்வுத் திறனை வெளிப்படுத்தும் சிறந்த படைப்பு. சமுதாயத்திற்கு பயனளிக்கும் நல்ல கருத்துக்களை எளிய நடையில் யதார்த்தமாக அனைவருக்கும் புரியும்படி இரு வரிகளில் சொல்லும் கவிதைகளின் தொகுப்பே இருவரி திருவரி. கவிஞரும் பாடலாசிரியருமான மாருதி சுப்பாராவ் அவர்களின் தெளிவான சிந்தனையும் சமூக அக்கறையும் இந்நூலின் தனிச்சிறப்பாக விளங்குகிறது. வளரும் தலைமுறைக்கு அறிவுறுத்தும் நன்னெறிகளை மையமாக கொண்டு பல்வேறு தலைப்புகளில் அணிவகுக்கும் பொதுக்கவிதைகளின் தொகுப்பே வலசையில் எண்ணப்பொருள். கவிஞர் செ. கலைவாணி அவர்கள் சிந்தனை, ஒழுக்கம், சமூக பொறுப்பு ஆகியவற்றை கவிதை மொழியில் மென்மையாக பதித்திருக்கிறார். தன்னம்பிக்கை, விவசாயம், இயற்கை, காதல், கல்வி, வெற்றி, தோல்வி, தலைவர்களின் புகழ் என பல கோணங்களில் அமைந்த கவிதைகளின் தொகுப்பு இது. முனைவர் தி. செந்தமிழ்ச்செல்வன் அவர்களின் சிந்தனை ஆழத்தாலும் மொழி செழுமையாலும் மிளிரும் படைப்பு. தலைமுறையின் முதலெழுத்து. சமூக அக்கறை. இயற்கை எழில், சாதித்த ஆளுமையை போற்றல், சாதிக்கும் வழிகளை போதித்தல் என அனைத்து உணர்வுகளின் சங்கமாய் பல்வேறு சுவைகள் சேர்ந்த கவிதை பஞ்சாமிர்தம் படைத்த நூலாசிரியர் கவிஞர் சு. சிவசுந்தரி அவர்கள் நூலிற்கு இட்டுள்ள தலைப்பு நதியில் விழும் நிலவு. சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருளை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒவ்வொரு கவிதையும் மரங்கள், மழை, நதிகள், மண், காற்று போன்ற உயிர் நாடிகளின் குரலாக மாறி மனிதனிடம் பேசுகிறது. அழிவின் விளிம்பில் நிற்கும் பூமியை மீட்க வேண்டிய கட்டாயத்தையும் சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய நெடுங்கடமையையும் நூலாசிரியர் முனைவர் மைதிலி முத்து அவர்கள் ஆழமான சொல்லாக்கத்தில் உணர்த்தியிருக்கும் நூல் ஒல்வதரை. தனிமை, இயக்கம், சமூகம், இயற்கை,
காதல் என பல்வேறு உணர்வுகளை கவிஞர் ஆதினி நாகராஜன் அவர்கள் கவிதை மழையாக பொழியும் நூல் மழையும் மண்புழுவும். முயற்சி, தன்னம்பிக்கை ஆகியவை உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை விதைக்கும் கவிதைகளின் தொகுப்பே எனக்கொரு கனவுண்டு. ஒவ்வொரு மனிதனிலும் மறைந்திருக்கும் கனவுகளை நம்பிக்கையுடன் எழுப்பும் வல்லமை இந்நூலுக்கு உண்டு. கவிஞர் யாதுமறியான் தன்னம்பிக்கை சிந்தனைகளை கவிதை வழி அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். மென்மையும் ஆழமும் கொண்ட கவிதை தொகுப்பு. வாழ்வியல் நுண்ணிய தருணங்களை மணக்கும் சொற்களால் செதுக்கும் படைப்பு. உணர்வுகளை நயமாக வடிக்கும் கவிஞர் பிரபுலிங்கம் அவர்களின் படைப்பு பொன்னிதழ். மதுரை பழமுதிர் சோலை திருமாலிருஞ்சோலை மலையில் எழுந்தருளி உள்ள கள்ளழகர் பற்றிய வைணவ இலக்கியம். பக்தி சுவையும் இலக்கிய சுவையும் சிறந்தோங்க விளங்கும் நூல் அழகர் கலம்பகம். நூலாசிரியர் கவிஞர் இரா சம்பத் அவர்கள். பாவகைகளையும் தமிழர் அடையாளங்களையும் விழா கொண்டாட்டங்களையும் பல பொருண்மைகளில் ஆயிரக்கணக்கான கருத்துக்களுடன் எடுத்துரைக்கும் அரிய படைப்பே தமிழரின் பண்பாட்டு அடையாளங்கள். தமிழர் பண்பாட்டின் ஆழமும் பரந்து விரியும் மரபும் இந்நூலில் செம்மையாக வெளிப்படுகின்றன. இந்நூலின் ஆசிரியர் பாவலர் த. ஏமாவதி. நாயன்மார் ஆழ்வார்கள் வாழ்வில் வெளிப்பட்ட அற்புதங்களையும் பக்தியின் ஆழத்தையும் சொற்சுவை பொருட்சுவை செறிந்த சுந்தர தமிழில் கவிதையாக்கி வழங்கும் நூலே நாயன்மார் ஆழ்வார் கவிதைகள். பாவலர் பூர்ணிமா சங்கர் அவர்களின் செம்மையான கவிதை மொழி இந்நூலுக்கு தனிச்சிறப்பை அளிக்கிறது. கருவுரையேறு என்ற இந்நூல் நூலாசிரியர் முனைவர் எழில் சோம பொன்னுசாமி அவர்கள் இதுவரை பல்வேறு நூல்களுக்கு வழங்கிய வாழ்த்துரைகள், அணிந்துரைகள், மகிழ்வுரைகள் ஆகியவற்றின் தொகுப்பாகவும் திருக்குறள் சார்ந்த ஆழமான கட்டுரைகள் இணைந்த ஒரு சிந்தனை மிக்க படைப்பாகவும் திகழ்கிறது. உணரப்பட்ட இதயத்தின் துயரம், சோகம், தனிமை, வெறுப்பு என 4 அறைகளில் கிடந்த வரிகளை ஒன்று சேர்த்து காதல், வாழ்வு, ஆசை, உணர்வு, பெண் மனம் என்ற குட்டி குட்டி தலைப்புகளில் சிறு மகிழ்வுகளாக மலர்த்தும் நித்திரை சிதறாள்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் லே. சங்கவி அவர்கள். மெய்தெவிட்டாத மேடை குரல்கள் என்பது சமகால மேடை பேச்சாளர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்களது பயணம், சொற்பொழிவு கலை மற்றும் சமூக பண்பாட்டு தாக்கத்தை நேரடியாக விவரிக்கும் நூல். நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் சிரா செல்வகுமார். காதலின் வனப்பும் அதன் நிழலான சோகமும் ஒரே தாளில் நடக்கும் நூல் புன்னகைத்துப் போ. ஒரு புத்தகம் எழுத வேண்டும். ஏக்கம், எதிர்பார்ப்பு, பிரிவு என காதலின் முழு உணர்வுலகத்தையும் பதிவு செய்கிறது. மௌனங்களுக்குள் ஒளிந்திருக்கும் காதல் உண்மைகளை வாசகருக்கு திறந்துவிடும் படைப்பு. இதன் ஆசிரியர் கவிஞர் சி. ஞானப்பிரகாசம் அவர்கள். அரபு, பாரசீக இலக்கியங்களில் தோன்றிய காதலியுடன் இனிமையாக உரையாடுவதை பொருளாக கொண்ட கஜல் வடிவ கவிதைகள் தமிழில் புதிய அனுபவத்தை அளிக்கின்றன. அவ்வகை கஜல் கவிதைகளை அழகு தமிழில் செம்மையாக படைத்து தமிழுலகிற்கு வழங்கும் நூலே விடியலை தேடும் விட்டில்கள். இந்நூலை படைத்தவர் முனைவர் பயு கணேஷ் வடிவேல் அவர்கள். கடித இலக்கியங்கள் குறைந்து வரும் இக்காலச் சூழலில் கடித முறையிலேயே உருவான சிந்தனைமிக்க படைப்பே உங்களுக்காக ஒரு கடிதம். மருத்துவர் மகேந்திரன் மனித உணர்வுகளையும் வாழ்வியல் பார்வைகளையும் கடித வடிவில் நெகிழ்வாக வாசகரிடம் கொண்டு சேர்க்கிறார். மனித உணர்ச்சிகளின் நுணுக்க துடிப்புகளையும் வாழ்க்கையின் ஒளிநிழல்களையும் நயமாக சிறுகதைகளாக பதிவு செய்த தொகுப்பே இதயம் ஒன்று பேசும் கதை எழுத்தாளரா. சுஜிதா வினீஷ் மனித மனத்தின் ஆழங்களை எளிய மொழியிலும் உயிர்ப்பான கதை சொல்லலிலும் வெளிப்படுத்துகிறார். மறந்து போன தமிழர்களின் அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் மரபு கவிதைகளின் வழி நினைவூட்டி தமிழகத்தின் உணர்வை தட்டி எழுப்பும் நூல் தமிழர் அடையாளங்கள். இதனை படைத்தவர் பாவலர் நந்தினி மோகனமுருகன் அவர்கள். நீர், நிலம், காற்று,
வானம், ஆகாயம் இவைகளோடு இணைந்து வாழும் மனிதன் சிறு வயது முதல் முதுமை வரை ரசிப்பவை அனுபவிப்பவை யாவற்றையும் அதன் அழகையும் ரசித்து ரசித்து கவிஞர் மு. சரவணன் அவர்களால் படைத்துள்ள நூல் துளிர்க்கும் இலையில் பனித்துளிகள். மகிழ்ச்சி முதல் வலி வரை, ஆசை முதல் விரக்தி வரை மனித மனதின் பலவித உணர்வுகளை நுண்ணிய கவிதைகளாக பதிவு செய்த தொகுப்பை எண்ணங்களில் எத்தனை வண்ணங்கள். கவிஞர் சுப்பிரமணிய சக்தி உணர்வுகளின் நிறங்களை மனதை தொடும் கவிதை மொழியில் உயிர்ப்புடன் வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ் கடவுள் முருகனின் புகழை போற்றி பாடும் பக்தியும் பண்பும் நிறைந்த கவிதை தொகுப்பு கந்தன் கவி மாலை. கவித்துவம் வணக்கும் வரிகளில் முருகன் மகிமையை உணர்த்தும் இந்த நூலை படைத்தவர் கவிஞர் ஆர். குமார் அவர்கள். வலி முதல் புன்னகை வரை மனித வாழ்வியல் பல்வேறு உணர்வுகளை நுணுக்கமாக கோர்வையாக்குகிறது பௌர்ணமி கோப்பை என்ற கவிதை நூல். நூலாசிரியர் ஆரூர் அமுதா அவர்கள் கண்டு, கேட்டு, உணர்ந்த அனுபவங்களின் அடிப்படையில் உருவான கவிதைகள் மனதை தொடுகின்றன. வளர்க்கவும் வடிவமைக்கப்பட்ட பைபிள் கதைகள் தொகுப்பு பைபிள் கதைகள் 1 ஆதா முதல் மீகாயா வரை மற்றும் பைபிள் கதைகள் 2 எலிசா முதல் பரிசேயர் வரை என 2 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. இவ்வாறு மனநலத்தை இறை பக்தியுடன் பேணும் நோக்கத்துடன் எழுதப்பட்ட நூல்களின் நூலாசிரியர் எழுத்தாளர் ஆ. பிரின்ஸ் சார்லஸ். இளம் எழுத்தாளர் செல்வி மைத்ரேயி அவர்களின் கற்பனை ஊற்றும் குழந்தை மன உணர்வுகளும் கலந்து உருவான சிறுவர் கதைகள் இந்நூல். விடுமுறை கால சந்தோஷங்களையும் சுறுசுறுப்பையும் உயிர்ப்புடன் சொல்லும் 10 கதைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. வாழ்வியலின் நுண்ணுணர்வுகளை அழகாக தழுவி குறு கவிதைகளாய் மனதில் பதியும் நூல் ஆகாயத்து நிழல்கள். சிறு வரிகளில் பெரிய சிந்தனைகளையும் ஆழமான உணர்வுகளையும் திறம்பட வெளிப்படுத்துகிறது. இதன் ஆசிரியர் கவிஞர் டேவிட் டிலன் அவர்கள். நம்மை சுற்றி வாழும் அடித்தட்டு மக்களின் இயல்பான வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை சிக்கல்கள், மன ஓட்டங்கள், ஆழ்ந்த உணர்வுகள் ஆகியவற்றை நுணுக்கமாகச் செதுக்கியிருக்கும் சிறுகதை தொகுப்பே மூங்கில் துளைகள். இதன் நூலாசிரியர் கவி தங்க ஆரோக்கியதாசன் அவர்கள். காதல் கலந்த இன்பத்தேன் கவிதைகளால் நெஞ்சை நனைக்கும் இன்பமே நீ கவிதையா என்ற நூலின் ஆசிரியர் கவித்தெந்தல் ஆதி அவர்கள். உணர்வுகளின் நுட்பத்தையும் காதலின் இனிமையையும் சொற்களாய் வடித்துள்ள இந்நூல் வாசகனை கவிதை உலகின் மென்மையான பாதையில் அழைத்துச் செல்கிறது. இயற்கை, அறிவியல், மரபு, மருத்துவம் ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைத்து இளைஞர்களுக்கு ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வையும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பண்டைய தமிழ் மருந்தியல் அறிவை புரிந்து கொள்ளும் வழிகாட்டலையும் வழங்கும் நூல் மூலிகைகள் அறிவோம் ஆரோக்கியம் காப்போம். நூலாசிரியர் எழுத்தாளர் ஸ்ரீபிரியா ராஜகோபாலன். வலி, விரக்தி போன்ற வாழ்க்கை சாயல்களையும் பெண்மை, வீரம் போன்ற அடையாளங்களையும் கவிதை வடிவில் செம்மையாக வடித்திருக்கிறார் கவிஞர் வித்யா கங்காதுரை. மனித மனத்தின் தவத்தையும் தாகத்தையும் ஒருங்கே உணரச் செய்யும் கவிதை பயணம் தவத்தின் தாகம். தானம், கல்வி, சேமிப்பு, உறவு, இயற்கை, தன்னம்பிக்கை என வாழ்வை விரித்து பிடிக்கும் பல்வேறு பொருள்களில் ஆழ்ந்து செல்லும் கவித்துவங்கள் காகிதங்களில் உயிர் பெற்று தவழும் நூல். கவி பாடும் காகிதம் வாழ்வியலின் மதிப்புகளை கவிதை மொழியில் அழகுற எடுத்துரைக்கும் இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் அந்தோணர். குருவருளின் வழிநடையில் 63 நாயன்மார்களுக்கும் தொகையடியார்களுக்கும் கரந்துரை பாடல்களாக பாவனையுடன் வடிக்கப்பட்ட ஆன்மீக பாடல் நூலே நாதனருள் பெற்ற நாயன்மார்கள். பாவலர் சிவகோ தாரகேசுவரி அவர்கள். பல்வேறு தலைப்புகளில் சிந்திக்க வைக்கும் கருத்தாழமிக்க கவிதைகளின் குவியலாக சிந்தனை சிதறல்கள் நூல் திகழ்கிறது. நினைவில் என்றும் வாழும் கவிஞர் இரா. சிவப்பிரகாசம் அவர்கள் தமிழுலகிற்கு விட்டு சென்ற கடைசி இலக்கிய பரிசு இந்நூல். இந்த ஆசிரியர் இறந்துட்டாங்க.
ஆனா அவங்களுக்கு பாருங்க, அந்த பையன் அவங்களுடைய பையனுக்கு தெரியும், அப்பா அந்த புத்தகத்தை போட சொல்லியிருக்காரு. நிறைவு தருவாயில அவர் இறக்குறாரு. இது எப்படியாவது முடிக்கணும். சில பொருளாதார சிக்கல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதை சொன்ன உடனே உண்மையிலே ஒரு பெரிய வருத்தம் தான். அந்த புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்று அவர் மகனார் எடுத்த செயல்பாடுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு நிமிடம் எல்லாரும் எந்த சின்ன உட்காந்துங்கன்னா. ஏன்னா தன்னுடைய தகப்பனுக்கு மகன் செய்யக்கூடிய ஒரு பெரிய அந்த உதவி இந்த புத்தகத்தின் வாயிலாக அவர் எழுதிய கடைசி நிறைவு புத்தகமாக பலருக்கு பார்க்கணும்னா வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளரை நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு இந்த பதிப்பகம் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. பரந்த வெளிகள், பசுமையான காட்சிகள், மலரின் நிழல்கள், வாழ்வியல் நிமிடங்கள், மொழியின் இனிமை, சமூகத்தின் சாளரங்கள் ஆகிய அனைத்தையும் கற்பனையின் பூ இதழால் செதுக்கிய கவிதை தொகுப்பே அழகில் பூ இதழ். கவிஞர் பிரபு முத்துலிங்கம் அவர்கள் இயற்கையும் வாழ்க்கையும் கலந்த அழகிய உணர்வுகளை நயமான கவிதை மொழியில் வாசகனுக்கு அளிக்கிறார். கிராமத்து வாழ்வியல் மனம் கமழ, இயற்கையின் நிறங்களையும் மனித மனத்தின் தன்னம்பிக்கையையும் காதலின் நுட்ப உணர்வுகளையும் அழகிய கவிதைகளாக வடித்த நூல் பயணத்தின் பார்வைகள். வாழ்க்கை பாதையில் காணும் அனுபவங்களை எளிமையுடனும் ஆழத்துடனும் சொல்லும் இந்த கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கவிஞர் தே. குருபாதம். வாழ்க்கையின் சின்ன சின்ன நிகழ்வுகளையும் மனதை உருக்கும் அனுபவங்களையும் அழகிய முறையில் விளக்கும் சிறுகதைகளை கொண்ட நூல். அலைகளிலிருந்து தீண்டப்பட்ட காலடிகள். மனசை தொடும் கதைக்களத்தால் வாழ்வியல் நுணுக்கங்களை வெளிப்படுத்தும் இந்த நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் சோ. நே. அன்புமணி. தேவனாகிய இயேசுவின் வெளிப்பாடுகளில் உள்ளார்ந்திருக்கும் உணர்வுகளையும் அதன் உண்மைகளையும் விளக்கும் உலகப்பத்திரங்கள் என்ற நூல் தியாகத்தின் சுரூபமாய் விளங்கும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய பராக்கிரமங்களை அங்குலம் அங்குலமாக சிலாகிக்கிறது. எழுத்தாளர் அவ்வை மு. ரவிக்குமார் அவர்கள். முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்களை மறந்து போன கிராமத்து வாழ்வை நினைவூட்டும் வகையில் படைக்கப்பட்ட நூலே தடயமில்லா தடயங்கள். மண்ணின் மனமும் மனித உறவுகளின் வெம்மையும் இந்நூலின் ஒவ்வொரு பக்கத்திலும் உயிர்ப்புடன் திகழ்கின்றன. நூலாசிரியர் எழுத்தாளர் ரா. சங்கீதா அவர்கள். மனிதர்களும் சூழலும் தொலைத்த கிராமத்து வாழ்வியல் அனுபவங்களை அழகிய முறையில் சொல்லும் சிறுகதைகளை கொண்ட நூல். நிழலாடும் நினைவுகள். கிராமத்து வாழ்வியல் நுட்பங்களையும் மனதை குறுக்கும் கதைக்களத்தையும் வெளிப்படுத்திய இந்த நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் ஆலவாய் ஆதி. வரகுணர் வாழ்வில் நடந்த அரசியல் நிகழ்வுகளையும் மாணிக்கவாசகரின் வாழ்வையும் இணைத்து ஆன்மீகம் கலந்த வரலாற்று புதினமாக உருவாக்கியிருக்கும் நூல் சோதிபுரம். இதன் ஆசிரியர் கவிஞர் இளைய தீபன் அவர்கள். தன் கணவர் மீதுள்ள அன்பின் நுட்பமான வடிவங்களையும் உணர்ச்சிகளையும் கவித்துவமாக செதுக்கிய நூல். அன்பே ஆரியரே அருள்மொழி. காதலின் ஆழத்தையும் பாசத்தின் இனிமையையும் கவிதைகளில் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்திய இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் ஜீனா கிறிஸ்டி. மனிதர்களின் பல்வேறு உணர்வுகளின் நாடி பிடித்து அமைந்த கவிதைகள் மூலம் சமூகத்தை தன்னம்பிக்கையுடன் தலைநிமிரச் செய்யும் முயற்சியே இதுபோல் ஒரு மழைக்காலம். கவிஞர் வே. சாந்தியின் உணர்வோட்டமும் சமூக பொறுப்பும் இந்நூலின் உயிராக திகழ்கிறது. அடிமைப்பட்டு கிடக்கும் அடித்தட்டு மக்களின் போராட்டமிக்க வாழ்வியலை உருக்கமான கவிதைகளாய் வெளிப்படுத்தியுள்ள நூல். கருப்பேழைக்குள் வலி, எதிர்ப்பு, நம்பிக்கை ஆகிய உணர்வுகள் ஒவ்வொரு வரியிலும் உயிருடன் பேசுகின்றன. சமூக அநீதிகளை கேள்விக்குள் இழுக்கும் இந்நூலின் ஆசிரியர் கவிஞர் மாவிளை ஜோ அவர்கள்.
மனிதர்களின் அகங்களிலிருந்து எழும் நுண்ணிய உணர்வுகளை வாழ்வியலோடு இணைத்து கட்டுரைகளாக வேந்துள்ள தொகுப்புதான் அகக்குரல். மனசாட்சியின் குரலாக வாசகனை சிந்திக்க வைக்கும் வாழ்வியல் கட்டுரைகளை உள்ளடக்கிய இந்த நூலின் நூலாசிரியர் எழுத்தாளர் இயேசுராஜ். அன்பை மையமாக்கிய கவிதைகளில் வம்பு, வன்மம், சோகம், தாகம், வறுமை, கொடுமை, செழுமை என வாழ்க்கையின் பல்வேறு நிழல் ஒளிகளை கவிஞர் அஸ்வினி அவர்களால் விதைத்துள்ள கவிதை தொகுப்பே மயிலிறகும் மரத்தடி நிழலும். உணர்வுகளின் மெல்லிய அதிர்வுகளை எளிமையுடனும் ஆழத்துடனும் வெளிப்படுத்துகிறது. முற்றிலும் பூரணத்துவம் பெற்று மனித பிறவியில் குற்றம் என்பது எங்கு, ஏன், எப்படி உருவாகிறது? குற்றமில்லா மனித சமூகம் சாத்தியமா என்ற அடிப்படை கேள்விகளை எழுப்பும் சிந்தனை நூலே 18+R-. இந்த நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் ரோஜா அவர்கள். அடித்தட்டு மக்களின் தினசரி போராட்டங்களை பின்னணியாக கொண்டு அவர்களுக்கான அழகிய வாழ்விற்கு அடித்தளம் இடும் நோக்கில் உணர்வுபூர்வமாக படைக்கப்பட்ட சிறுகதை நூல் விண்மீன்கள். வாழ்வியல் இருளுக்கிடையில் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றுகளை ஏற்றி வைக்கும் இந்த நூலின் நூலாசிரியர் எழுத்தாளர் ரஞ்சினி கந்தசாமி. கவித்துவம் வணக்கம் சொல்லாடல்களுடன் இன்று முதல் முகவரி என்ற நூலிற்கு அழகிய கவிதைகளால் தனிச்சுவை சேர்த்திருக்கிறார் கவிஞர் தமிழ் அவர்கள். பல்வேறு பொருள்களில் இவரது கவிதைகள் இடம் பிடித்திருக்கின்றன முகவரியாய். இயற்கை, மொழி, தன்னம்பிக்கை, வாழ்வியல் உணர்வுகள் என பல்வேறு தலைப்புகளை மையமாக கொண்டு உருவான கவிதை தொகுப்பு இந்நூலில் கவிஞர் செங்கிஸ்கான் அவர்களின் வளமான கற்பனையும் நயமான கவித்திறனும் இணைந்து அலாதியான அழகியலை வாசகனுக்கு அனுபவமாக அளிக்கின்றன. சிந்திக்க வைக்கும் வாழ்வியல் சிறுகதைகள். நகைச்சுவை நயத்துடன் வாசகர்களின் சிந்தனைகளில் இடம் பிடிக்க வரும் முத்தான 20 சிறுகதைகளை கொண்ட நூல் இருப்பது 20ஆம். சிறப்பது இருப்பதாம். வாழ்க்கை உண்மைகளை எளிமையுடனும் நகைச்சுவை தொனியுடனும் சொல்கின்ற இந்த சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் எழுத்தாளர் ஜாய்ராம். 1000 ஆண்டுகளாய் தமிழரை அழுத்திய சனாதன மரத்தின் கிளைகளை தன் தீவிரமான கவிதை வரிகளில் வேரோடு வெட்டி சாய்த்துள்ள படைப்பு கும்பிட்டாலும் கிடைக்கும். இதன் ஆசிரியர் கவிஞர் ஐந்திரன் அவர்கள். வாழ்க்கை எனும் புத்தகத்திலிருந்து கிழிந்த ஒரு பக்கம். அதில் நாம் கடந்து வந்த காலங்கள், சந்தித்த மனிதர்கள், அனுபவித்த உணர்வுகள் எல்லாம் மெல்லிய சுவடுகளாய் பதிந்திருக்கின்றன. நினைவின் விளிம்புகளில் நிழலாய் நிற்கின்றன. அந்நிழல்களே கற்பனையின் ஒளியில் கவியாக வடித்திருக்கும் கவிக்குவியல்தான் மறைந்த சுவடுகளாய் கிழிந்த பக்கங்கள். உணர்வுகளின் ஆழத்தையும் நினைவுகளின் மென்மையையும் சொல்லும் இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் அபிஜன். இயற்கையை வாழ வைப்பது இன்றைய மாணவர்களின் மிக முக்கியமான கடமை என்பதை உரக்க உரைக்கும் சிந்தனை மிக்க கவிதை தொகுப்பே நிழலும் நிஜமும். கவிஞர் ஜெயராமன் ஆனந்தி அவர்கள் இயற்கை நேசத்தையும் சமூக பொறுப்பையும் கவிதை மொழியில் வலுவாக பதிவு செய்கிறார். குழந்தை பருவத்தின் இனிய நினைவுகளை தாலாட்டும் நெகிழ்வான உணர்வுகளுடன் கொண்டாடும் நூல் ஞாபகங்கள் தாலாட்டும் நினைவுகளின் மென்மையையும் காலத்தின் இனிமையையும் கவிதைகளாக புனைந்த இந்த நூலின் நூலாசிரியர் கவிஞர் தாராமதன். உயிர் பிரிந்த மனைவிக்காக கணவன் பாடும் ஒப்பாரியும் அழியும் பூமிக்காக ஒப்பாரி வைக்க வேறு உயிர் இல்லை என அக்கணவனை தேற்றும் பூமியின் குரலும் இணையும் ஒப்பாரி இலக்கிய கவிதை நூல். கவிஞர் சிவராசன் அவர்களின் உணர்வு ஆழமும் புதுமையான கற்பனையும் மிளிரும் படைப்பு வெயிற்கண்ணீர்.
மிக்க நன்றி.